சார் நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, சார் நம்ம தோட்டத்துக்கு போக பாதை இருக்கு, பட்டாவிலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த பாதை வேற ஒரு ரிலேஷன் லேண்ட்ல போகுது, இதை நான் எப்படி சட்டப்பூர்வமா எப்படி நடவடிக்கை எடுத்து வாங்குறதுன்னு கேட்டிருக்கிறாரு சார். அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல விவசாய நிலத்துக்குள்ள போக்குவரத்து அப்படின்றது நம்ம இந்தியா பூரா இருக்கிற பிரச்சனை தான். இப்போ இது ஒரு ஸ்பெஷல் பிரச்சனையா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல அந்த பயிரை சேதாரம் பண்ணாத வகையில இப்ப பயிரே இல்லை அப்படின்ற இடத்துல நம்ம போய்க்கலாம். கேட்டுக்கிட்டு போறது இன்னும் பெட்ரு. ஓகே, அது மரியாதை நிமித்தமா நம்ம கேட்டுக்கிட்டு போகலாம். ஆனால் நீங்க 3 அடி பாதையே இருக்கு, ஆனா பாதையில கொண்டு நான் உங்களை வழிவிட மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னா 3 அடி பாதையில நல்லா போலாமே, 2 பைக் போகலாம். ஓகே, என்ன ஒரு கார் மாதிரி போக முடியாது. காருன்றது 2 பக்கமும் இடிபடும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா சின்ன சின்ன கால்வாய் இருக்கும், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போனோம்னா அது சேதாரம் ஆயிரும்ல. அதனால அதெல்லாம் கருத்துல கொண்டு அந்த இடத்துல போகாம நம்ம யாருக்கும் பாதகம் இல்லாம போனா நல்லதுன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா பழைய காலத்துல பாத்தீங்கன்னா மாட்டு வண்டிலாம் குட்டி குட்டி வண்டி இருக்கும், 3 அடிக்கு உள்ள இருக்கும். 3 அடிக்குள்ள கரெக்டா அந்த 3 அடியில அந்த வண்டி அழகா போயிடும். ஏதாவது சப்போஸ் எதிர்த்தாப்புல வண்டி வந்தா கூட ஒரு பக்கம் ஓரமா ஒதுங்கிடுவாங்க, அப்படியே நேரா போயிடுவாங்க. அது ஒரு கரெக்டா இருக்கும். ஆனா வீம்புக்குன்னு செஞ்சா அந்த இடத்துல நிறைய சிக்கல் வரதான் செய்யும். சார் 3 அடிதான்றாரு, அதுல டிராக்டர் போகணும்னு சொல்றாரு, அது எப்படி சார் போகும்? 3 அடியில டிராக்டர் எல்லாம் போகாது. டிராக்டர்னு முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் நாளைக்கு புல்டோசர் எடுத்துட்டு புல்டோசர் போகணும்பாங்க. புல்டோசர் போனா அதுக்காக 2 பக்கம் இருக்கிற வீட்டெல்லாம் இருக்கிற வாய்க்கா வரப்பெல்லாம் இடிச்சுக்கிட்டா போக முடியும்? அது பண்ண முடியாது. அதுக்கு ஒரு தனி பாதையை வச்சுக்கிட்டு இப்ப விதைக்க போற நேரத்துல நமக்கு அப்பதான் இந்த மாதிரி இதெல்லாம் டிராக்டர் எல்லாம் தேவைப்படும். ஓகே, சமயங்கள்ல இப்ப அறுவடை செய்யறதே டிராக்டர் மாதிரி ஒரு பெரிய இயந்திரங்களை வச்சுதான் பண்றாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட ஒற்றுமையா இருந்து பண்ணாதான் விவசாயமே பண்ண முடியும். விவசாயம் மட்டும் இல்ல, எந்த தொழிலா இருந்தாலும் பக்கத்துல இருக்க கூட சண்டை கிண்ட போடாம தான் இருக்கணும். யாராவது 1-2 அது மாதிரி மூஞ்ச அப்படிதான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, உம்முன்னு தான் இருப்பாங்க. சண்டை அந்த இடத்துல ஒரு இடத்துல பணிஞ்சு போய் போனா 2 பேருக்கும் லாபம். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, அடிதடி, தகராறு, பஞ்சாயத்து அப்படின்னு போய் பிரச்சனை தான் வரும். அதனால இந்த இடத்துல அனுசரிச்சு போகணுன்றதான் என்னுடைய இந்த இடத்துல அறிவுரை. சார் இப்ப இந்த இதை கேஸா அவர் ரெஜிஸ்டர் பண்றாருன்னா எத்தனை ஆண்டுகள் இந்த கேஸ் போகும், இல்ல ஒரு வருஷத்துக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த மாதிரி கோர்ட் அப்படின்னு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வரைபடம், பட்டா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா வச்சிருந்தா தான் நீங்க கேஸே ஃபைல் பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா கேஸ் நம்பர் ஆகாமையே அப்படியே வருஷ கணக்கா கிடக்கும். ஓகே, திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும், கேஸ் எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஆனா எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி போகும்போது ஒரு இன்ட்ரிம் இன்ஜங்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஒரு டெம்பரவரியா நம்ம ஏதாவது வாங்கணும், ஒரு நம்ம ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா நீங்க 1 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள வாங்கிடலாம். ஓகே, ஆனா அதெல்லாம் இன்ட்ரிமா இருக்கும், டெம்பரவரியா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் முழு தீர்வு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். இப்ப இந்த இன்டரிமை கேன்சல் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்குங்களா? ஆமா, இன்ட்ரிம் இப்ப சும்மா ஏதோ ஏனதானு பண்ணிட்டு வேணும்னு வீம்புக்குன்னு பண்ற ஆளுங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, கேஸ் ஃபைல் பண்றோம். அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஜட்ஜி பார்த்துட்டு அதை கேன்சல் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. மேலும் நிலம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஏதாவது பாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.